சிம்பிளான எவ்ரிடே மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாமா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ரோஸ் வாட்டரோட டோனர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு டோனர் ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் அப்போலோ ஃபார்மசியில் வாங்கியிருந்தேன். டோனரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், எக்ஸஸ் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் ரெட்னஸ் இரிட்டேஷன் இருந்தாக்கா கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட ஹைலைட்டிங்கான விஷயமே போர்ஸை வந்து டைட்னிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஆக்வாலஜிக்கோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் நான் சொல்லுவேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்கின் டைப்ஸ்னாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு க்ளோ கொடுக்குது, அந்த எந்த அளவுக்கு என்னோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்குது. நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை ஃபேஸில் போட்டு 2 to 3 minutes விட்டுட்டு அது நல்லா அப்சர்வ் ஆகிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. ஸோ உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பிலிகிரிம்ஸோட சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். எந்த ஒரு கிளைமேட்னா இருக்கட்டும், சம்மராக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும், ரெய்னி சீசனாக இருக்கட்டும், மான்சூனாக இருக்கட்டும், கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின்னை வந்து யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, அண்ட் பிரேக் அவுட்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியே போங்க. இந்த சன்ஸ்க்ரீனோட பெனிஃபிட்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோவி ஸ்கின்னு கொடுக்கும், ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் கொடுக்கும். அடுத்த ஸ்டெப்பாக வந்து கன்சீலர். ஸோ எங்கெல்லாம் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணிக்கிறேன் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வச்சு. அண்ட் சேம் அதே ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வச்சு நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னாக்கா எனக்கு வந்து ஃபேஸில் ஒரு மார்க் இருக்குது, ஸ்காரு. அதை நான் வந்து அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆகி அதை கவரே பண்ணிடுச்சு. இந்த ஒரு கன்சீலர் கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணியே ஆகணும். ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. உங்கள் ஃபிங்கர் டிப்லேயே வச்சு நீங்கள் ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்குன்னே ஒரு ஸ்கின் லைட்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்கின் லைட்டராக சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிளெண்ட் பண்ண உடனே லிட்ரலாக கிட்டத்தட்ட என்னோடய மார்க்கே கவர் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் இவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டுக்கு கொடுக்குறாங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கணும். நான் ஜஸ்ட் ஒரு 190க்கு தான் வாங்கியிருந்தேன். நான் அதே லைட்டர் ஷேடை வச்சு நான் ஃபுல் ஃபேஸை நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலரில் ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னென்னா, இதே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனாக உங்கள் ஃபுல் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நானும் இதே ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனாகவும் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அந்த கேக்கினஸ் ஆகிற ஃபீலிங்கே இருக்காது. சொன்னால் நம்பல இல்லை, கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த ஸ்கார்ஸோட மார்க்கே கவர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஐப்ரோ கேக்கை வச்சு நான் ஐப்ரோஸ் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டார்க்கர் ஷேட் நீ யூஸ் பண்ணாத, பிளாக் கலர் ஷேட் ஐப்ரோஸ் யூஸ் பண்ணாத, அதுக்குன்னு லைட்டர் ஷேட் ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு லைட்டர் ஷேட் ஐப்ரோஸ் எல்லாம் செட் ஆகலை. ஸோ நான் டார்க் ஷேடாக யூஸ் பண்ணி பழகுனதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ஏன் மூஞ்சிக்கும் செட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னோட ரெகுலர் ஷேட் லிப்ஸ்டிக்கை எடுத்து நான் ப்ளஷ்ஷாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டே என்னன்னா, இப்போ நம்ம மேக்கப் போட்டால் கூட நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது அது ஒரு நேச்சுரல் லுக்காக தான் தெரியும். எனக்கு இதெல்லாம் தெரியாது, ப்ளஷ் போட்டால் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்குன்ட்டெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்குன்னு. ஸோ என்னோடய ரிவ்யூவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேச்சுரலான லுக் தான் கொடுக்கும். நான் டஸ்கி ஸ்கின் டோன்ஸுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணுன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட், இல்லைனா டார்க் ப்ரௌன், இல்லைனா பர்பிள் கலர் ஷேடில் நீங்கள் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும், அழகாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு டேஸ்லரோட ஐலைனரை வச்சு நான் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் எப்பயும் போல் ட்ரா பண்ணுற விங்ஸே தான் நான் இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். ஐலைனர் போடுறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் ரெகுலராக பேஷன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படியாப்பட்ட ஐலைனரும் நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக ஐலைனர் போட்டு முடிச்சாச்சு. ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண இல்லையா ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு, அதே ஷேடை வச்சு நான் என் லிப்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த லிப்ஸ்டிக்கை தான் நான் 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். சூப்பரான ஒரு மேட் லிப்ஸ்டிக். இந்த ஒரு லிப்ஸ்டிக் வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்கை கூட ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது, ஸ்மஜ்ஜும் ஆகாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நார்மல் ஃபேஸ் பவுடர் வச்சு நான் என்னோடய ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மேக்கப் மூவ் ஆகாமல் இருக்கும். நல்லா ஃபேஸில் போட்டு ரப் பண்ணியாச்சு. டேஸ் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. நார்மலான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். இந்த லுக்கே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கினேன் ஐலைனர் யூஸ் பண்ணியே. இதுதான் கைஸ் ஃபைனலான லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காண்டி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் கைஸ்.